எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காத்து போகாத இடத்துல தான் காவல்துறை போகும். காத்து அதே மாதிரி தான். நீங்கள் சளைச்சவங்க அல்ல உலகம். அது இன்றைய நவீன உலகம் இங்கே போயிட்டு அது முன்ன ஊடக நண்பர்கள் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதணும். நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுகிற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு பார்த்துக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி பாருங்க, எத்தனை சிறந்த ஆளுமைகள் உள்ள ரெண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் திராவிட முடிஞ்சு போச்சு. ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நாம் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை இறக்க பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழகா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்பு எடுக்கணுங்க? என்ன தீர்ப்பு? நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். 14 பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னார். உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் தெரியலையோ, இப்போ பஞ்சாயத்து பணம் வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பணம் வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டு தர தயாராக தான் கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். தலைவர் பதிவிட்டுக் கொண்டு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி காலையிலே உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதெல்லாம் வரோம்னா ஃபோன்லேயே சொல்லுவோம். ஃபோனில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஃபோனில் சொல்கிறது நான் வந்துடுறேன்னு சொன்னேன். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த பஞ்சாயத்து மேடை, பஞ்சாயத்து அந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறதா கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம் தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம்.